வந்து கடவுள் வணக்கத்தோடு ஆரம்பிப்போம். ஆனால் இவர் படத்தோடைய நிகழ்ச்சியை, இசை வெளியீட்டு விழாவை குரு வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார். ஏன்னா எப்பவுமே அவர் வித்தியாசமாகவே எதையாவது செய்யணும்னு விருப்பப்படுவார். அதனால தான் இதையும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு. இவருடைய இன்விடேஷனை பார்த்தீங்கன்னாவே சொல்லிடலாம். படம் பேர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. அந்த இன்விடேஷன்லேயே நிறைய நமக்கு ஒரு எக்ஸாம் வச்சு நமக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் அந்த கோடிட்ட இடங்களை நிரப்பணும்னா நம்ம திரும்பி ஸ்கூலுக்கு போய் படித்து காலேஜெலாம் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அந்த முயற்சியிலெல்லாம் ஈடுபடல. இப்போ பாக்யராஜ் சார் அவங்களையெல்லாம் வந்து நான் பாராட்டுறதுக்கு சந்தோஷமாக நம்ம வந்து பாராட்டணும் அப்படின்னு தான் இந்த முடியாத நிலைமையில் கூட நான் வந்திருக்கிறேன். நான் அவரோட எனக்கு ஒரே ரொம்ப அதிகமான பழக்கம் இல்லைனாலும் ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் திரு பாக்யராஜ் அவர்களையும் ரெண்டு பேரும் பீக் பீரியட்ல இருக்கும்போது இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த முறையில் பார்க்கும்போது பார்த்திபன் சார் உங்களுக்கு மட்டும் அவர் குரு இல்லை, எனக்கும் அந்த படத்தில் அவர் குரு. ஏன்னா நீங்கள் தான் அன்னைக்கு அந்த படம் பூரா கூட இருந்தீங்க. எனக்கு அவர் தான் குரு. எப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய வெற்றி படம். எனக்கு அந்த பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் பாக்யராஜ் சார் அவர்கள். ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு 2 மாச காலம் அந்த ஸ்கிரீன் பிளேல நான் உட்கார்ந்துருக்கிறேன். பல இடங்கள் நான் ஒரு மாதிரி நினைப்பேன், அவர் ஒரு மாதிரி சொல்லுவார். அவர் சொல்றது எனக்கு நல்லா படும். முக்கியமான இடம் அதில் நான் சிவப்பணிதன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரஜினி சார் மர்டர் பண்ணிக்கிட்டே போவார். அந்த கொலை யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிஐடி ஆஃபீஸர் வரணும், அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய காட்சி. நான் எப்பவுமே ஒரு சீரியஸான டைரக்டர். ஒரு ரஜினிகாந்த் பண்ற கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஐடி வர்றாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய பில்டப்போட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சு வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் சந்திரசேகர் சார் நான் வேற மாதிரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னாரு, எனக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் ரெடி பண்ணிருக்கு, ஒரு பாக்கெட்ல வந்து வேர்க்கடலை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட சைக்கிளை கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டாந்து நிறுத்துவார். நிறுத்திட்டு அந்த பெல்லையும் லைட்டையும் தூக்கி தோல் பையில் போட்டுக்கிறாரு. அப்போ ஒருத்தன் கேட்பான், என்னப்பா இதெல்லாம் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறேன், திருட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படின்பாரு. உள்ள நுழையும் போது அந்த வேர்க்கல்லை அப்படி உரிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இப்படி ஒரு அறிமுகம். எனக்கு உண்மையிலேயே வந்து நான் வந்து கொஞ்சம் அதிரடியான படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த நேரம் அது. எனக்கு அவர் சொன்னது வித்தியாசமா இருந்துச்சு. அதை நான் ஒத்துக்கிட்டு பண்ணிட்டேன். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த அறிமுக காட்சி, அவருடைய அறிமுக காட்சியில எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு படத்துல ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து வேர்க்கல்லையை சாப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்து அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது தான் இன்னைக்கு ஒரு இன்விடேஷன்ல போட்டிருந்தாருல ஸ்கிரீன் பிளே அடுத்த பேஜில் வந்து பாக்யராஜ், ஸ்கிரீன் பிளே என்றால் பாக்யராஜ் அந்த அர்த்தத்துல. இப்படி எனக்கு அவர் அறிமுகமான அந்த இது முதல் முறையாக அவரோட நான் அனுபவப்பட்டது. இப்போ அவருக்கு அவருடைய சிஷ்ய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வந்து
மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குரு வணக்கம். பெரிய குரு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அங்கே, நண்பர் பாரதி அவர்கள். வெகு சீக்கிரத்தில் பாக்யராஜ் அவர்கள் குரு வணக்கம் செய்வார் என்று நம்பிக்கையோடு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.